சோழவரம் வடக்கு ஒன்றியத்தில் திமுக இளைஞரணி சார்பில் தண்ணீர் பந்தல் மற்றும் நிழல்குடை திறப்பு விழா, மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஜனபன் சத்திரம் கூட்டு சாலையில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கதிரவன், சோழவரம் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ராஜேஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் இளநீர், கமலாப்பழம், திராட்சை, ஆரஞ்சு, தர்பூசணி, வெள்ளரிக்காய், பச்சை வாழைப்பழம், கீரை வகைகளை சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் நா. செல்வசேகர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை செல்லும் பேருந்துகள் நிற்பதற்காக நிழல்குடையும் ஏற்படுத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில இளைஞரணி செயலாளர் அப்துல் மாலிக், கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் MSK ரமேஷ் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கினர். மேலும் நிழல்குடையையும் திறந்து வைத்தனர். மேலும் கல்வி நிதி உதவியாக 2 மாணவர்களுக்கு தலா 10,000 வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் லோகேஷ், மாவட்ட அவைத் தலைவர் பகலவன், மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.